ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்சி துரை சேனல். நான் உங்கள் துரைராஜ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ்ல எப்படி வால்வு கைட்டி க்ளீன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வால்வுனா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து வால்வு. இதில் இன்னொரு விஷயம், அந்த வால்வுடைய ஸ்க்ரூவை கழட்டுறதை பற்றி சொல்லியிருப்பேன், எப்படி கழட்டணுங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கழட்ட முடியலனா எங்களை மாதிரி ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் நீங்கள் கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க்கு எடுக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ கழட்ட வந்துச்சுன்னா ஈஸியாக கழட்டி சர்வீஸ் பண்ணிக்கங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டீங்களா, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வால்வை கைட்டி தான் க்ளீன் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த வால்வு முதல்ல கட்டுறதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துங்க. முதல்ல ஒரு டெஸ்டர் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஸ்டவ் பின்னு இதை எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் க்ரீஸு. சரிங்களா, இது வந்து ஸ்டவ் சர்வீஸுக்குமே வர ஸ்பெஷல் க்ரீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுதான் வந்து ஜெட்டு ஸ்பேனரு. ஸோ லாஸ்ட்டு ஜெட்டு மாத்திர வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரியுது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே கிடைக்குங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கங்க. பழைய டூத் ப்ரஷ் இருந்தாவே போதும். ஸோ வீட்டில் கிருஷ்ணால் இருந்தால் அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி, 2 ஸ்க்ரூ ட்ரைவ், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் இருந்தாலே போதும். என்கிட்ட 2 இருக்குது, 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க அடுத்தது என்னென்னா, முதல்ல டெஸ்டர் எடுத்துக்கங்க. ஸ்டவ் முதல்ல திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு முதல்ல ஸ்டவ்வை வந்து திருப்பி போட்டுக்கிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, திருவ முடியும். இந்த வால்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்க்கை வந்து நீங்கள் திருப்பணும். ஸோ திருப்பிட்டீங்கன்னா இந்த இடத்துல உள்ளே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த ஸ்க்ரூ வந்து முதல்ல டெஸ்டரை வச்சு கழட்டுங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியாக வந்துடும், ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கயிற்றுன்னு பேரில் தயவுசெய்து யாரும் உடச்சிடாதீங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா தயவுசெய்து ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா அழுத்தி கயிட்டுங்க. சரிங்களா, கயிட்டி நீங்கள் இந்த இதுவை எடுத்த உடனே என்ன பண்ணுங்க, முதல்ல ஸ்க்ரூ எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஸ்க்ரூவை கயிட்டின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த நாபு திருவிங்க பார்த்தீங்களா, ஆன் ஆஃப் பண்ணுற நாபு, அந்த நாபு வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும். சரிங்களா, இதோ பாருங்கள். ஸோ இந்த நாபு வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். சரிங்களா, இதில் வந்து முக்கியமாக இந்த ஸ்ப்ரிங்கையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அந்த ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு வந்து தள்ளும், விட்டுறாதீங்க, ஜாகிரதையாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கிருஷ்ணாவில் எதுக்கு சொல்லிட்டு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ்ஷில் வந்து கிருஷ்ணாவில் வந்து கொஞ்சம் தொட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப போடக்கூடாது. சரிங்களா, தொட்டு எடுத்துக்கிட்டு இந்த இடத்த வந்து நல்லா ப்ரஷ் பண்ணுங்க வச்சு. ஏன் நம்ம கிருஷ்ணால் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எறும்பு தொல்லலாம் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நல்லா கிருஷ்ணாவில் போட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. கிருஷ்ணாவில் போட்டு தொடச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்து உள்ளே இருக்க ஸ்பிண்டில் வந்து ஜாகிரதையாக எடுங்க. சரிங்களா, பொறுமையாக நீங்கள் அது டேர்ன் பண்ணி பொறுமையாக எடுங்க. ஸோ இதுதாங்க வந்து ஸ்பிண்டில். சரிங்களா, இந்த ஸ்பிண்டு தான் இதோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹை, இந்த சின்ன ஹோல்ஸ் தான் வந்து சிம்மு. சரிங்களா, ஸோ மீதி இருக்க கிருஷ்ணாவில் வச்சு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிம்மு நிற்கலன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா, நான் சிம்மு வச்சு ஆஃப் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு அடைச்சிருந்தா மட்டும்தான் வந்து சிம்மு வந்து வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அந்த பெரிய ஹோல்ஸில் வந்து எது போனாலும் இது வழியாக வெளியே வந்துடும். ஸோ இதான் கேஸ் வர வழி அது. சரிங்களா, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அந்த ட்ரை கிளாத்தில் வந்து நல்லா துடைச்சிருங்க. ஸ்பிண்டில் வந்து நல்லா கிருஷ்ணாவில் வச்சு தொடச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். எதுக்கு ஸ்டவ் பின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தொடச்சதில் அந்த டஸ்ட்லாம் வந்து உள்ளே போயிருக்கும். பழைய க்ரீஸ்லாம் மேலே அப்ளை ஆகிருக்கும். அந்த பழைய க்ரீஸை துடைக்கிறதுக்கு தான் இந்த இடத்த நல்லா துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க.
சரிங்களா. ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக கழட்டி கேர்ஃபுல்லாக மாட்டுங்க, ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். சரிங்களா. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சிம் ஹோல்ஸில் முக்கியமாக இந்த பின்னை வச்சு நல்லா குத்துங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் லைட்டாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஹோல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, நீங்கள் க்ளீன் பண்ணது ஓகே. அதே மாதிரி உள்ளே இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா. க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து ஸ்பிண்டில் எடுத்து இப்படி ஓரம் வச்சுக்கோங்க. ஓரம் வச்சுக்கிட்டு ஒரு அந்த ஸ்க்ரூ ட்ரைவ் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இந்த வால்வில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம இப்போது போட்ட கிருஷ்ணாலெலாம் உள்ளே போயிருக்கோம். அந்த கிருஷ்ணால் வந்து உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாத்தை வச்சு இப்படி ஸ்க்ரூ ட்ரைவ் உள்ளே விட்டு பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்படியே நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க டஸ்ட்டு மொத்தம் வெளியே வந்துடும். சரிங்களா. வந்துடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணோம், ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீஸ் டப்பா இருக்குதுங்க. க்ரீஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப இதில் வந்து க்ரீஸ் நம்ம கிரைண்டரு பேரிங்கு இல்லை இதுவுக்கு போடுற மாதிரி ரொம்பலாம் போடக்கூடாது. லைட்டாக எடுத்துக்கிட்டு இது பார்த்தீங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணோம். இந்த க்ரீஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸாக இருக்கிறதுக்காக வந்து இந்த க்ரீஸ் தான் வந்து ஸ்மூத்னஸ் தருதும். நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இந்த ஸ்பிண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக தேஞ்சிரும். தேஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து லீக்கேஜ்லாம் வேணும். ஸோ க்ளீன் பண்ணிட்டீங்களா. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா அந்த ஹோல்ஸ் ஐயா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். உடனே அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இதை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ எக்ஸ்ட்ரா கையில் இருக்க க்ரீஸ் வந்து நல்லா இந்த இடத்துல இதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. சரிங்களா. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தான் மெயின் மேட்ரு மாட்டணும். சரிங்களா. நீங்கள் எப்படி கழட்டினீங்களே அந்த மாதிரி வந்து முதல்ல நீங்கள் கழட்டுறப்போ ஸ்ப்ரிங்கு வந்து வெளியே வந்திருக்கும். சரிங்களா. முதல்ல இந்த ஸ்ப்ரிங்கை எப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருந்து இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் திருப்பின சைடு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருந்திருக்கும். ஓகேங்களா. அந்த ஓப்பனில் வந்து இந்த ஸ்க்ரூவை எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூவை தொலைச்சிடாதீங்க, அது சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும். தொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா. இப்போ அந்த ஸ்க்ரூவை எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிங்க. நீங்கள் நாபு எந்த டைரெக்ஷனில் கழட்டுறீங்களோ அதே டைரெக்ஷன் உள்ளே போடுங்க. மாற்றி கீத்தி போடாதீங்க. மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு ஏறவே ஏறாது. அதே மாதிரி ஏற்றுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரூ ஏற்றுறதுக்கு. அதனால் நீங்கள் போடுற நல்லா ஃப்ரீயாக ஏறும். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கப்புறம் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃப்ரீயாக இருக்குதான்னு செக் பண்ணிங்க. உடனே என்னன்னா அடுத்த ப்ராசஸில் வந்து ஜெட்டு வந்து மாற்றணும். சரிங்களா. இதில் வந்து முதல்ல வந்து இந்த ஸ்க்ரூ வந்து இது நான் கழட்டி வச்சுருக்கேன். அதனால் என் கையாலே கழட்டுறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் வச்சு கழட்டியிருக்கேன். ஸோ அந்த கட்டிங் பிளேயர் வச்சு உங்கள்கிட்ட வந்து கழட்டுங்க. கழட்டிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெத்தோடி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 77, 57. சின்னதுக்கு வந்து 57 வரும், பெருசுக்கு வந்து 77 வரும். நீங்கள் எந்த கடையில் இல்லை சர்வீஸ் பண்ணுற கடையில் கூட நீங்கள் போய் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த சைஸு ஜெட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரூவில் வச்சு முதல்ல இதை கழட்டுங்க. கழட்டிட்டு முதல்ல இந்த நிப்பில் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா. இது உங்களுக்கு வந்து அடைச்சிருந்தா இது வந்து நீங்கள் புதுசு போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து இது நல்லா தான் இருக்குது அடைச்சிக்கல அப்படின்னா இதையே நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஜெட்டை நான் திரும்ப போட்டுடுறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த பர்னரை வந்து முக்கியமாக நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ஹோல்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டஸ்ட்டு எதுனா இருந்தாலோ இல்லை இந்த பால் கீழே பொங்கி ஊற்றி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு உங்களுக்கு அடைச்சிட்டு இருக்கும். ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் கயிறுனா மாதிரி இந்த மாதிரி வச்சு மாட்டி விட்ருங்க. அதே மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து மாற்றிக்கங்க. ஸோ இந்த பர்னரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு க்ளீனாக உள்பகுதி வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ளூ ஃப்ளேமில் எரியும். எதுவும் அடி பிடிச்சலாம் எரியாது, கறி பிடிக்கிற எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சரிங்களா? இப்போ வந்து எல்லோ கலரில் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பர்னரை க்ளீன் பண்ணிங்களே, ஸோ அந்த டஸ்ட்டுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு எல்லோ கலரில் எரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக போயிடும். ஒன்ஸ் அகேன் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, இதை பார்த்து நம்ம வீட்டிலே சர்வீஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் துரைராஜ். நன்றி, வணக்கம்.